Hi guys, welcome back to the another video. And 2023ல வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு அட்வென்ச்சர்ஸ் மூவியா ரிலீஸ் ஆன பர்ச்சேஸ் கிராசிங் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல இந்த படத்தில் வந்து நம்ம நிக்கோலஸ் கேஷ் அவர்கள் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். 1870களில் 74களில் நடக்கிற மாதிரி இந்த கதையை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட பிளாட் அண்ட் ஒன் லைனர் என்ன அப்படின்னா, ரொம்பவே பொலைட்டான ஒரு நல்லவனா ஒரு 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 குழந்தை மனசோட இருக்கிற ஒருத்தன் வந்து அண்ட் பைசனோட வேட்டைக்கு அதாவது காட்டெருமைகளை வேட்டையாட போனதுக்கு அப்புறம் அவனோட குணாதிசயங்கள் வந்து என்ன மாதிரியா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து அந்த காலகட்டத்தில் உண்மையா நடந்த கதை அப்படின்னு அந்த கடைசியில வந்து சில டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸோட வந்து நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் படத்தோட கதை. நிக்கோலஸ் கேஷ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து இந்த மாதிரி பைசன்ஸை பிடிச்சி அதோட தோள்களை உரிச்சு தோள்களை அந்த காலத்திலே வந்து ஒரு தோலை வந்து $4 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இன்னொரு ஹீரோ வரான். அவனும் வந்து ரொம்ப நல்ல ஊரா டூர் போற மாதிரி ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அவன் வந்து நிக்கோலஸ் கேஷோட இன்ட்ரோ அவனுக்கு கிடைக்கும். அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து ஒரு 80 மைல் தூரத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, அங்க போய் நம்ம வந்து ஒரு 6 வாரங்கள் தங்கி வேட்டையாட்டம் பண்ணா நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம், காட்டெருமைகள் அங்க இருக்கு அப்படின்னு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அவனோட குணாதிசயங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் பொலைட்டா இருந்த ஒருத்தன் வந்து ரொம்பவே வந்து ஒரு அக்ரெசிவா ரொம்ப ஈவிரக்கம் இல்லாத ஒரு மனுஷனா வந்து மாற ஆரம்பிக்கிறான். அந்த மாற்றம் அவனை கடைசியில எங்க கொண்டு நிறுத்துது, இதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்ன மாதிரி நகருது அப்படின்றத ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படம். ஆக்சுவலி இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அப்படின் போது இந்த படம் எடுத்துக்கிட்ட விதமும் அதை சொன்ன விதமும் ஆல்மோஸ்ட் வந்து 2 hours வந்து இந்த படம் வந்து ரன் ஆகுது. ஸோ வெஸ்டர்ன் மூவி அப்படின்னாலே வழக்கம் போல கொஞ்சம் இந்த கவுபாய்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் மூவிஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல தான் போகும். ஸோ வழக்கம் போல இதுவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் நாவல்ஸ் அப்படின்னும் போது அதுல பெருசா நம்ம வந்து ஒன்றும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ பார்த்து பழக்கப்பட்ட கதை அப்படின்னபடியா அவங்க சொல்ல வர்ற விஷயத்த கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க அப்படின்றா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பல இடங்கள்ல கொஞ்சம் பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சில காட்சிகள் வந்து எனக்கு இருந்துச்சு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து காமிக்கப்படுற காட்சிகள், அந்த பைசனை வந்து அந்த காட்டெருமைகளை வந்து எதுக்காக கொலை பண்றாங்க, கொஞ்சம் அதை கொல்லும் போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈவிரக்கம் இல்லையா அப்படின்னு நமக்கே பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஸோ அதை கொலை பண்ணும்போது அவனோட மைண்ட் செட் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது. எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மா காந்தியை கொண்டு அங்கே விட்டாலும் அவன் கொலைகளை பார்த்து செய்ய அவனோட மைண்ட் செட் ஒரு மாதிரி மாறிடும். ஸோ அதுதான் எப்படி அவனை மாற்றம் அப்படின்றதும், எவ்வளவு லட்சக்கணக்கான காட்டெருமைகளை வந்து அவங்க அழிச்சிருக்காங்க, அதனால எவ்வளவு விளைவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து கடைசியில் வந்து பிக்சர்ஸா நமக்கு காட்டும் பொழுது கொஞ்சம் டெஃபினட்டா வருத்தமா இருக்கு. என்னதான் அது காட்டெருமையா இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அண்ட் நிக்கோலஸ் கேஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஜேர்னல்ஸ்ல படம் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட் ஹீரோ அப்படின்னு வைக்கலாம். வழக்கமா இப்ப கோஸ்ட் ரைடர் மாதிரியான ஆக்ஷன் படங்களை பண்ணிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ணுவார். திடீர்னு இப்படியான ஒரு வெஸ்டர்ன் மூவி, இந்த மாதிரி ஒரு எல்லா ஜேர்னல்லையும் படம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சியை வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அந்த எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே அந்த 1870களில் 74 அந்த காலகட்டங்கள்ல பயன்படுத்த அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய மிஷின்ஸ், அதுல சின்ன பொருட்களை கூட ரொம்ப நுணுக்கமா பார்த்து அதை வந்து செதுக்கி இருப்பாங்க. பெருசா லொகேஷன்ஸ் அப்படின்னு இல்லைனாலும் பல காட்சிகள் வந்து அண்ட் காட்டெருமைகள் காட்சிகள் வந்து அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உண்மையான இடங்கள்ல காட்டெருமைகளை வச்சு ஷூட் பண்ணியிருந்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல இடங்கள்ல சின்ன மாதிரி அந்த காட்டெருமைகள் கிராபிக்ஸ்ல வந்தாலும் அது நமக்கு தனித்துவமா தெரியுது அப்படின்றது கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பாக்குறப்போ நமக்கும் ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும், நம்ம மிருகங்கள் எல்லாம் கொல்லணுமா, காட்டெருமைகள் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுது, அதை கொண்டுதான் நம்ம இங்க உயிர் வாழணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அது இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்றத அந்த படம் நமக்கு உணர்த்தது. அதை தாண்டி நீங்க எவ்வளவு பெரிய ஒரு நல்லவனா இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதையும் நீங்க செய்யக்கூடிய தொழில்களும் தான் உங்களோட மனசையும் உங்களோட வருங்காலத்தையும் உங்களோட எதிர்காலத்தையும் வந்து பிக் பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த படத்தின் மூலமா தெளிவா சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில இடங்கள்ல சின்னதா ஒரு அடல்ட் கண்டென்ட் ஒரு காட்சி வந்து வருது. அதை தவிர்த்து இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் அண்ட் ப்ரூட்டல் காட்சிகளும் இல்லை அப்படின்னபடியா எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன படமா அந்த படம் பார்த்து முடிச்சதுமே இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டபுளையும் அவைலபிள் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா பார்க்கக்கூடிய படம் அப்படின்னா நான் சொல்லுவேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. பட் அது எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும் வெஸ்டர்ன் மூவி அப்படின்றத நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த நாள் ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.